சரி கைஸ், அனிமல்ஸ் என்னன்னா நம்மக்கிட்ட சொல்ல வருதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் அதே இது டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேசும். அப்படி டாக் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டாக் என்ன பேசுதுன்ட்டு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால இன்றைக்கான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டாக் நம்மக்கிட்ட என்னென்ன சொல்ல வருதுன்ட்டு இந்த வீடியோஸ் மூலயமா ஈஸியாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாகு ஆனவுன்னா அதோட வாலை பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எதுனாலன்னு தெரியுமா? நீங்கள் ஒன்ஸ் டாக் எடுத்து வளர்க்குறீங்கன்னா டாகோட மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் டாகோட ஃப்ரெண்டாக இருப்பீங்க. அப்போ மனிதர்களான நம்மளுக்கு வால் இல்லை, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் வால் இருக்குன்ட்டு டாகு பார்த்தீங்கன்னா அதோட வாலை பிடிக்கிறதுக்காண்டி சுற்றிக்கிட்டே இருக்குமா? அதே இது இப்போ டாகு அதோட வாலை வேகமாக ஆட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ட்டு அர்த்தம். அதே இது டாகு அதோட வாலை பார்த்தீங்கன்னா தொங்க போட்டு இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்து ரொம்பவே பயந்து போய் இருக்கேன்ட்டு அர்த்தம். அதே இது டாகோட வால் ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்பிக்கையாக இருக்குன்ட்டு அர்த்தம். அதே இது டாக் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை சுருக்கி பார்த்துச்சுன்னா ப்ளீஸ் வா விளையாட போகலாம்ட்டு அர்த்தம். அதே இது டாகு அதோட 2 கண்களால் நல்லாவே விரித்து பார்த்துச்சுன்னா ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்குன்ட்டு அர்த்தம். டாகு அதோட 2 கண்களால் விரித்து உங்களை பார்த்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு டாகோட கண்களை மட்டும் பார்த்துடாதீங்க. அப்புறம் பின்விளைவு உங்களுக்கு தான் மோசமாக இருக்கும். இப்போ டாகு அதோட நேக்கை தொங்க போட்டு ஏதோ ஒரு உணவை சுவைச்சிட்டு இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூடில் இருக்குன்ட்டு அர்த்தம். அதே இது டாகு அதோட 2 காதுகளை பார்த்தீங்கன்னா நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த நல்லா குவிந்து கமிக்குதுன்ட்டு அர்த்தம். அதே இது டாகு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக குலைச்சிச்சுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்கன்ட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்குது. அதே இது டாகு சுருங்கி போய் ரொம்ப ரொம்ப மெல்லிசாக கத்துச்சுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போய் இருக்கிறது அர்த்தம். அப்படி இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குன்ட்டு அர்த்தம். சரி காய்ஸ், இந்த வீடியோஸ் மூலிமா டாகோட பாடி லாங்குவேஜஸ் நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாட்டி டாக் என்ன பேசுதுன்ட்டு நீங்களும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் டாக் வளர்க்குறீங்களா இல்லை பூனை வளர்க்குறீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து சந்திப்போம். பாய்.